Hello friends, welcome to DD Pregnancy Tips channel. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் கிட்ட எந்த நாளில் யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டாக இன்றைக்கி ஓவலேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எந்த டேயில் யூஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஓவலேஷன் கிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வெடித்து வெளியில் வர நாளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஓவலேஷன் கிட்டை யூஸ் பண்ணுறோம். அப்படி கருமுட்டை வெடித்து வெளியில் வர அன்னைக்கு நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த ஓவலேஷன் கிட்டை வச்சு என்னைக்கு கருமுட்டை வெடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ரெகுலர் பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது 20 days ஒன்ஸ் உங்களுக்கு பீரியடு ரெகுலராக வருது அப்படின்னா, நீங்கள் 12th டே உங்கள் பீரியடான டே 1லேருந்து வர 12th டே அன்னைக்கு நீங்கள் இந்த கிட்டை வச்சு செக் பண்ணிங்கன்னா 12, 13, 14 இந்த டேயில் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக என்றைக்கு ஓவலேட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓவலேஷன் கிட்டை ப்ரெக்னன்சி கிட் எப்படி செக் பண்ணுறீங்களோ அப்படி தான் இந்த ஓவலேஷன் கிட்டும் செக் பண்ணணும். உங்களோட யூரின்லேருந்து சில ட்ராப்ஸ் எடுத்து அந்த கிட்டில் விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டார்க்காக டபுள் பிங்க் லைன் வரும். அப்படி டார்க் லைன் வந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் ஓவலேட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். உங்களுக்கு லைட்டாக தான் பிங்க் லைன் வருது அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு ஓவலேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ லைட்டாக லைன் வந்த அன்னைக்கு நீங்கள் அடுத்தடுத்த நாள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் லைன் வித்தின் 2 daysல உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நீங்கள் ஓவலேட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தால் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 28 days முன்னாடியே வந்து எவ்ரி மந்த் வந்து பீரியட் வந்து 2 days தள்ளி ஆகுது அப்படின்னா நீங்கள் 13, 14, 15 இந்த மாதிரி டேயில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதாவது என்றைக்கு நீங்கள் ஓவலேட் ஆகுறீங்கன்னு அந்த ஒரு 3-4 நாளில் செக் பண்ணும்போது தெரியும். இதை விட இன்னும் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து லைட்டாக வரும். அதாவது கருமுட்டை உங்களுக்கு வெடிச்சிருக்கு இன்றைக்கி அப்படின்னா லைட்டாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். அன்னைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டான ரிசல்ட்டை வந்து கிடைக்கும். உங்களுக்கு சிம்டம்ஸ் வர அன்னைக்கு நீங்கள் இந்த கார்டை செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகியிருக்கா ஆகலையா அப்படிங்கிறது. இதே நீங்கள் இர்ரெகுலர் பீரியட் ஆகிறீங்க, 40 days ஒன்ஸ் ஆகுறீங்க, இல்லை 35 days ஒன்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பீரியடு முடிஞ்சு 17th, 18th இந்த மாதிரி டேயில் யூஸ் பண்ணுங்கள். மிட் வேல்யூ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 40 days ஒன்ஸ் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் 19, 20 இந்த மாதிரி டேயில் நீங்கள் இந்த ஓவலேஷன் கிட்ட செக் பண்ணிக்கலாம். இந்த ஓவலேஷன் கிட்ட நீங்கள் 2 முறையில் பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவலேஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்கள் பீரியடான டேலேருந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, 28 days ஒன்ஸ்னால் 14th அன்னைக்கு ஓவலேட் ஆகணும். ஸோ அந்த டேவை வச்சு நீங்கள் 12, 13, 14 அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓவலேஷன் சிம்டம்ஸ் உங்கள் உடம்புலேருந்து ரிலீஸ் ஆனது பிறகு இந்த கிட்ட நீங்கள் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மெத்தடில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்றைக்கு நீங்கள் கரெக்டாக ஓவலேட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.